நாங்கள் சூப்பராக வந்து ஒரு பம்ப்கின் பேட்ச் போகலாம் அப்படின்றதுக்காக பம்ப்கின் தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் இருக்கும் இந்த ஃபேமிலி ஃபார்ம். இங்கே வந்து பம்ப்கின் பேட்ச் அண்ட் நிறைய பம்ப்கின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது பம்ப்கின்ஸ் தோட்டம். அண்ட் அப்படியே போய் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். பார்க்கிங் லாட் போகலாம் அப்படின்ட்டு பார்க்கிங் பண்ணுறதுக்காக. ஸோ நிறைய கூட்டம் இருக்காதுன்னு தான் பார்த்தோம். பட் கொஞ்சம் நிறைய மக்கள் தான் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு வந்திருந்தாங்க. அதனால் எல்லோரும் மாஸ்க் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அங்கே போகலாம். அப்போ போனால் நிறைய க்யூ இருந்துச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு நாங்கள் உள்ளே வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போகிறதுக்கு. ஸோ அப்படியே கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி வித் விஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு பம்ப்கின் ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து அக்டோபரில் வந்து பம்ப்கின் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஸோ இது வந்து ஹார்வெஸ்டிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பம்ப்கின் ஃபெஸ்டிவலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம சூப்பராக ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ், மேஸ் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்ம போய் உள்ள எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னென்ன ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்றத போய் செக் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. They're not really. I don't know animals. I'm gonna go pet the pumpkin. Okay. Bring one home. ஸோ அந்த பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த லைக் பம்ப்கின் பேஸ்ட் அந்த மாதிரி ஒரு பேஸில் வந்து திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குட்டி குட்டியாக ஒரு ஹார்ஸு அண்டு கையில் போடுற ப்ரேஸ்லெட் அந்த மாதிரி ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. ஸோ விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கலாம். ஸோ அந்த கோகனட் ஷெல் வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஆடெல்லாம் இருந்துச்சு. இங்கே ஆடெல்லாம் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு செம்ம காமெடியாக இருக்கும். எப்பயுமே வந்து நம்ம ஊர்லலாம் ஆடு கொஞ்சம் ஒல்லியாக தானே இருக்கும். இங்கே நல்லா கொழுன்னு நல்லா சாப்பிட்டு புஸ்ஸுன்னு இருக்கும் ஆடு. அது எப்போ பார்த்தாலும் அது நடக்க முடியாமல் எங்கே போனாலுமே, ஒரு ஜூ போனாலும் சரி, எந்த பிளேஸ் போனாலுமே வந்து ஆடெல்லாம் இது மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளேஸாக இருந்துச்சு. பசங்களாம் விளையாடிட்டு ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருந்தது. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. எதனாவது குடிக்கிறதுக்கு வாங்கலாம், ட்ரிங்க் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக. பெரிய லைன் க்யூ நின்றுட்டு இருந்தது. ஸோ அவங்க நிற்க வச்சுட்டு நாங்களாம் வந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். ஸோ அர்ஜுன் கால் வலிக்குது சொன்னதுனால. ஸோ அப்படியே கிட்ஸ் விளையாடிட்டு அப்படியே ஒரு ஜாலி ஃபன் ஆக்டிவிட்டியாக இருந்துச்சு. ஸோ நிறைய ஒரு 2-3 ஸ்டால் தான் இருந்துச்சு ஃபுட்டுக்காக. ஸோ சீசா அப்படின்னு ஒரு குட்டி குட்டியாக ப்ளே ஏரியா தான், சின்ன பசங்களுக்கு விளையாடுற மாதிரி. ஸோ பசங்க நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வைல்ட் ஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பம்ப்கின்லாம் வச்சு அது கலர் பண்ணுற மாதிரி பசங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. ஸோ நீங்கள் போய் நீங்கள் வந்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குட்டி குட்டி பம்ப்கின் தருவாங்க. அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அப்படியே பேர் எழுதி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதை ட்ரை ஆகிறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அர்ஜுன் நீ பண்ணுறியான்னு கேட்டேன். அர்ஜுன் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் நாங்கள் அந்த ஆக்டிவிட்டி பண்ணலை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கனெக்ட் 4ன்னு ஒரு கேம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு லைனில் வந்து டயக்னலி இல்லை ஸ்ட்ரைட்டாக, ஸோ அது மாதிரி எப்படி வேணால் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ பெரிய இடமா இருந்துச்சு. அங்கே ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அர்ஜுனும் சித்தார்த்தம் இது ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் இங்கே வீட்டில். ஸோ அதனால் வீட்டில் விளையாடிட்டே இருப்போம். ஸோ இது பெருசாக விளையாடுறதுனால இவங்க வந்து ஃபன்னாக விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேரும். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுதான். I always win. Let's see. I'm the boss. Let's see. இங்கே அப்படியே சானிடைசர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதை விளையாடிட்டு இருக்காங்க. போடுங்க. Okay, go.
பசங்க அழகாக விளையாடிட்டு இருக்காங்க. ட்ரக் இருக்கு. அர்ஜுன் சித்தார்த்துக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நான் தான் வின்னு, நீ தான் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயுமே 2 பேர் விளையாண்டா ஃபைனலாக ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கும், இவங்ககிட்ட ஃபினிஷிங் தான் சரி இருக்காது அப்படின்னு காமெடி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் ஒரு ஃபைட்டோடு தான் முடியும். ஸோ அதை அப்படியே நம்ம சமாளித்து அப்படியே விளையாடிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ஸ் இருந்துச்சு. எப்படியும் வந்து அங்கே லைக் 40 to 50 அப்படி ரேஞ்சில் வந்து ஹார்ஸஸ் இருந்தது நிறைய. ஸோ இது ஒரு ஃபார்ம், ஆக்சுவலாக இது ஒரு ஃபார்ம் பிளேஸ் அப்படின்றதுனால லைக் ஃபார்மர்ஸ் அவங்க தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் ஃபார்மர்ஸ்னால் அவ்வளோ இதுவாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் தான் ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. ஆக்சுவலாக எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அவங்கக்கிட்ட. வீடெல்லாம் வந்து பெரிய பெரிய வீடு வச்சுருப்பாங்க. ஸோ மேபி அவங்க ஃபேமிலியாக ஓன் பண்ணுறதுனால அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹார்ஸோட ட்ரெஸ் எல்லாம் அங்கே மாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ வின்டரில் வந்துச்சுன்னா ரொம்ப குளிரும் இல்லை, ஸோ அதனால் ஹார்ஸோட ட்ரெஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே கலர் கலராக ஹார்ஸஸ் இருந்துச்சு. அது வந்து அதுக்கு ஃபுட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் இது ஒரு ஆக்டிவிட்டிலாம் நடக்கும்னு நினைக்கிறேன் ஹார்ஸ்லாம் வச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் அந்த மாதிரி எதுவும் கேம்ஸ்லாம் எதுவும் வைக்கல. ஸோ ஹார்ஸ்லாம் ரன் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிலாம் இருக்கும். ஸோ இந்த இயர் அது இல்லை. ஸோ அது வந்து எங்களை எட்டி எட்டி பார்த்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஃபுட்டு நம்ம எதுவும் வந்து அனிமல்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது, அதுதான் ஒரு லா. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதுவும் கொடுக்கக்கூடாது. ஸோ அது எழுதியே போட்டு வச்சுருப்பாங்க ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் டச் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய ஓன் ரிஸ்க்கு தான். ஸோ நீங்கள் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அது நீங்கள் எதனாவது கடிச்சு வச்சிச்சுன்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும், இவங்க வந்து பொறுப்பேற்க மாட்டாங்க. ஸோ மேலே ஒரு பெரிய ஃபேன் சுற்றிட்டு இருந்துச்சு, அது வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அந்த குட்டி ஹார்ஸு. அந்த சித்தார்த்தும் அர்ஜுனும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க ஆசையாக. ஸோ குட்டி குட்டி ஹார்ஸ் தான், பெரிய பெரிய ஹார்ஸ் இல்லை இங்கே இருக்கிறது. ஸோ அங்கே ட்ரெஸ்ஸு மாட்டி வச்சுருந்தது பார்த்தோம்ல. ஸோ இப்போ பாருங்கள், ஹார்ஸ் வந்து அழகாக ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு, ரொம்ப அழகாக. இதுக்கு மட்டும் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், குளிருதோ என்னவோ தெரியல, அதுக்கு மட்டும் ட்ரெஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா இந்த சைட்லேயும் வந்து ஹார்ஸ் இருக்குது நிறைய. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் நிறைய ஹார்ஸோட இது இருக்குது. அதுக்கு நடுவில் பார்த்தா ஹார்ஸில் விளையாடும்னு நினைக்கிறேன், நடுவில் ஒரு கேப் இருந்துச்சு. ஸோ இங்கேயும் நிறைய ஹார்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஹார்ஸ் இருந்துச்சு, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒயிட்டில். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஒயிட் கலர் ஹார்ஸ், எல்லாமே குட்டி குட்டி ஹார்ஸாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப பசி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், லன்ச் டைம் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு, வந்து எங்ககிட்ட ஒரு ஹாய் கூட சொல்லலை, ஏதோ பசியாக இருக்குது போல், சாப்பாடு கிடைச்சதே போதும்ன்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொன்று இது கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த ஹார்ஸு, கொஞ்சம் குட்டி பெரிய ஹார்ஸ்ன்னு நினைக்கிறேன், குட்டி இல்லாமல். சிதா நிற்கிறியா? இப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ பெரிய இடமா இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஹார்ஸுக்கு ஒரு ரூம் போட்டு மேலே வந்து சூப்பராக ஒரு ஃபேனும் போட்டு உள்ள ஃபுட்டும் வச்சு ரொம்ப ஜாலியாக இருக்குது அந்த ஹார்ஸ்லாம். ஸோ சூப்பர் என்ஜாய் பண்ண அர்ஜுனும் சித்தார்த்தும். ரொம்ப நாள் கழித்து ஒரு ஜூலாம் போகிறதே இல்லை இப்போ. ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் போட்டு செட் பண்ணி ஒரு சூப்பராக வச்சுருக்காங்க.
அதுக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வைக்கோல் இருக்குது, ஹே. ஸோ இந்த சீசனில் வந்து ஹே அண்டு பம்கின் அண்ட் ஒரு ஃப்ளவர், அந்த மேரிகோல்டு ஃப்ளவர் இருக்கும்ல, அதெல்லாம் தான் வீட்டில் வைப்பாங்க. அதுதான் ட்ரெடிஷன் இங்கே இந்த அக்டோபரில். ஸோ அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ஸ் வச்சுருந்தாங்க. ஹேலே இந்த வைக்கோல்லையே வந்து ஹார்ஸ்லாம் பண்ணி அதை வச்சு அது ஒரு ஃபோட்டோ. இங்கே ஒரு ஃபேமிலி சூப்பராக எல்லாம் ட்ரெஸ்அப் பண்ணி அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஃபேமிலி பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, என்ன மேஸ் போகிறோமா, சாப்பிட போகிறோமா? இதில் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பம்ப்கின்ஸ் வந்து டிஸ்பிளே மாதிரி வச்சுருந்தாங்க அழகாக டெக்கரேஷனுக்கு. ஸோ எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பம்ப்கின்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த க்ரீன் கலர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தா அந்த மார்பிள் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பளபளன்னு சூப்பராக. ஸோ இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த வாட்டி வந்து நிறைய வெரைட்டிஸ் இங்கே வைக்கலை அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கும் மேலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் வந்து பம்ப்கின்ஸ் வைப்பாங்க. மேஸ் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஃபன்னாக இருக்க போகுது இந்த மேஸ். ஸோ கிட்ஸ் விளையாடுறதுக்காக அந்த ஹேலாம் வச்சு, இந்த வைக்கோல் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் வச்சே ஒரு மேஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் ஜாலியாக போய் மேலே ஏறி விளையாடுறதுக்காக. ஸோ அது ஒரு ஃபன்னாக பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தான் நீங்கள் கார்ன் மேஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கார்ன் மேஸ் தான் போக போகிறோம். பசங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்தது, என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம கார்ன் மேஸ்குள்ளே தான் போகிறோம். இதெல்லாம் வந்து கார்ன், ரியல் கார்னு. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். Yes. Arjun, are you ready? Yeah. இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணலாமா? மிஷன் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த காட்டு அர்ஜுன் ஸ்லிப்பரியாக இருக்குது, பார்த்துப்போ, ஓகேவா? இந்த கார்ன் மேஸ் தான் நம்ம இருக்கோம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், கார்ன்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே சுற்றி வந்துட்டுருக்கோம். எப்படி போய் எங்கே வரப்போகிறோன்னு தெரியல. தலை சுத்துது. இப்ப சுத்தும் பாரு. சுத்தி போயிட்டு இருக்கோம். எந்த சைடு போறதுனே தெரியல. ஏன்னா எங்க போனாலும் ஒரு கேட்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி. இந்த சைடு ஒரு வழி இருக்கா? இல்ல, வழி இல்ல. என்னை விட்டு போகாதே. எந்த சைடு போயிருக்காங்களே தெரியல. கார்ன் மேஸ்ல அவங்க அங்க போயிட்டாங்க. நாங்க இங்க வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ அழகழகாக கார்ன் வந்து நிறைய. அம்மா நீங்கள் போங்க, நான் வரேன். ஓகே, பி வித் அப்பா. ஸோ இந்த சைடு போகலான்னு பார்த்தோம். இந்த சைடில் வழியே இல்லை, ஒரு டெட் எண்டாக இருக்குது. ஸோ திருப்பியே நாங்கள் இந்த சைடு வரோம். நாங்கள் ஒரு தடவை இன்னொரு கார்ன் மேஸ் போயிருக்கோம். அது கார்ன் தானேம்மா அது? ஆனால் இது வேற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு ட்ரைடு கார்ன் நினைக்கிறேன். சோளக்காடு, சோளம் தானே இது, சோளக்காடு. ஸோ ஒரு சோளக்காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஆனால் இது எங்கே போய் எங்கே ஃபினிஷ் ஆகி நான் எப்படி வெளியில் வந்து அவங்களோட சேருவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சேரணும், கண்டுபிடிக்கிறேன். எப்படி போகிறதா? இந்த வேவா? ஸோ இந்த வே நம்ம போகலாம். ஸோ இந்த வேக்கே நம்ம போகலாம். ஸோ
சோளம்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது. யாருக்கெல்லாம் கார்ன் பிடிக்கும் சொல்லுங்கள். அதுக்குள்ளே எங்கேயோ போய் மாயமாக மறைஞ்சிட்டாங்க, எங்கன்னு தெரியல. ஓ இங்கே தான் இருக்காங்க. குட்டி பையன் அழகாக நடந்து போயின்னு இருக்கு. அப்படியே சுற்றிட்டே இருக்கும், ரயில் வண்டியை சுற்றுற மாதிரி. Sid, where are you? எங்க போனாங்க? யார் கூடயாவது சேர்ந்து போயிடுவோம். அர்ஜுன் வெளியே வந்துட்டியா? You came out. It's easier than. Okay, வெளியே வந்துட்டாங்க, நானும் வந்துட்டேன். Yes, yes. So exit வந்தாச்சு, பர்ஃபெக்ட். அது ரொம்ப கஷ்டமா இருந்ததுல சித்தார்த். ஸோ ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரைஸ், சிக்கன் நக்கெட்ஸ் அண்ட் சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் அதெல்லாம் வந்து இங்கே குக் பண்ணி ரொம்ப சுட சுட அப்படியே கொடுத்துட்ருந்தாங்க. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா பெரிய லைன் இருந்தது. ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங் வேறையா, ஸோ தள்ளி தள்ளி நின்று ரொம்ப நேரம் ஆச்சு அதெல்லாம் வாங்கிறதுக்கு. அதில் வந்து அர்ஜுன் சித்தார்த் வந்து ஒரு லைனில் நின்றுட்டுருந்தாங்க, அவங்க அப்பா இன்னொரு லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ பெரிய லைனாக இருந்தது, ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ வெயிலில் உட்காந்தா வெயிலாக இருந்துச்சு, ஸோ ஷேடில் உட்காந்தா குளிராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வெதர் கண்டிஷன் இருந்துச்சு. ஸோ ஃபுட் வாங்கி சாப்பிட்றதுக்காக நின்றுட்டுருக்காங்க இங்கே லைனில், ஆல்மோஸ்ட் நியர் டு த பில்லிங் இடத்துல. ஷவர்மா வாங்கியிருக்காங்க அர்ஜுனும் சித்தார்த்தும். ஒரு ஷவர்மா சூடாக பறக்கிறது அனல். Hello guys. Sudha, wait, Sudha. What? all the heat. Ayyo. Bahubali. Bahubali. Jai Bahubali. Yare iva. ஸோ இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகலை. நெக்ஸ்ட் vlogல வந்து பம்கின் பறிக்கிறதுலாம் போடுறேன். ஸோ I'll see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.